கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாது இருங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். சரி, நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சொல்லுங்க. பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? என்னது? விசுவாச ஜெபத்தை பார்த்தோமா இல்லையா? ஒரு சில உதாரணம் தான் கொடுத்தேன், இருந்தாலும் பரவாயில்ல, போதும். ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. ஜெபம் பண்ண ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு ஒரு பகுதி, பதிலை பெற்றுக்கொள்வது இன்னொரு பகுதி. எப்படி விதைக்கிறது ஒரு பகுதியோ அறுக்கிறது ஒரு பகுதி. ஆமேன். அதே மாதிரி ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் போது தான் அது ஜெபம் முழுமை அடையும். அப்படி ஜெபத்துக்கான பதிலை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணுறோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். முதலாவது வாரம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஜெபம் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். சொல்லுங்க. ஜெபம் என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். உள்ளத்தில் நினைச்சிங்கண்ணே, ஒரு சில நேரத்தில் நினைக்கிறீங்க, ஆனால் எப்போதும் ஆண்டவர் சொல்கிறார் ஜெபத்தில்னா கேட்கணும்னு சொல்லிக்கிறார். கேட்டால் தான் கேட்கிற எவனும் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிக்கிறார். கேட்டால் தான் ஜெபம். ஜெபத்தில் கேட்காம என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, ஜெபத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா நீதி இருக்கணும். சொல்லுங்க. ஜெபத்தில் என்ன இருக்கணுங்க? நீதி இருக்கணும். நீதிமான் செய்கிற ஜெபம் தான் மிகுந்த பலன் உள்ளது. அப்படின்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் நீதி என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். நீதி தான் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி பெறும். நீதி தான் உங்களுடைய நீதி இல்லை. உங்களுடைய நீதி அழுக்கும் கந்தயமாக இருக்கிறது. நீங்கள் எந்த நீதிக்கு வைத்து கொண்டு தேவனுக்கு முன்பாக போக வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவே உங்கள் நீதியா இருக்கிறார். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே உங்கள் நீதியா இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு ஆண்டவர் என்னன்றார்? பாவி என்ற அந்தஸ்தை போய் நீதி என்ற அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதியின் உணர்விலே நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? போக வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். செம்மையான ஒரு ஜெபமும் அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறது. ஆகவே எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்களுக்கு நீதி என்னும் மார்க் அவசரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் தகுதியை கொடுத்திருக்கிறார். அந்த தகுதி, அந்த தைரியம், அந்த பிள்ளை என்ற உணர்வு, தேவன் என் தகப்பன் என்று சொல்லி அந்த உணர்வோடு போய் ஜெபிப்பது தான், அந்த ஜெபத்துக்கு தான் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு ஏழை, நான் ஒரு பாவி, நான் ஒரு களிமண், நான் ஒரு தூசி, நான் ஒரு தும்பு, எனக்கு அருகதே இல்லை, அப்படிலாம் நான் ஒரு தெல்லு பூச்சி, இப்படிலாம் போய் நின்றுன்னு ஆண்டவரே கெஞ்சின்னு இருக்க தேவையே இல்லை. அவர் அப்பா, நீங்கள் யார்? பிள்ளை. அவர் சமூகத்துக்கு வர சொல்லிக்கிறார், தைரியத்தோடு வர சொல்லிக்கிறார். அந்த ரைட் ப்ரிவிலேஜோடு கூட என்ன பண்ண வேண்டும்? போக வேண்டும். போய் ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது பார்த்தோம், பதிலை பெற்றுக்கொள்வதற்கான என்ன வழி என்பது பார்க்கும்போது, ஜெபம் என்பது மாத்திரம் போது அந்த ஜெபத்திலே விசுவாசம் வேண்டும். சொல்லுங்க. ஜெபத்தில் என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். இதெல்லாம் வருஷ கணக்காக படிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு படிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தில் அபியாசப்படுத்த வேண்டும், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே விசுவாசம், ஜெபித்த பிறகும் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசம். இதை தான் போன வாரம் பார்த்தோம். அந்த ஜெபத்தில் எப்படி விசுவாசிக்க முடியும் அப்படின்னா, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செஞ்சு இயேசுவை ரட்சகராய் ஆண்டவராய் ரட்சிப்பை பெற்றது கொள்ள இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும்? வார்த்தையை கொண்டு விசுவாசித்து வாயில் என்ன பண்ணும்? அந்த வார்த்தையின்படியே நீங்கள் என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இது கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வேமா. பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் நிறைய காரியம் பார்த்தோம். இந்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். பதிலை பெற்றுக்கொள்ள முடிவதற்கான ஜெபம் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஜெபத்தில்
தேவன் உங்களுக்கு பதிலை தர வேண்டும் என்றால் உங்க ஜெபத்துல விசுவாசத்தை எப்படி இன்சைட் பண்றீங்களோ, நீதி உள்ளவர்களாய் நின்று ஜெபிக்கிறீங்களோ, அதே போல ஜெபத்துல வசனத்தை உட்புகுத்தி ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னங்க, வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். எப்படி எலும்பில்லாம சரீரம் என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரக்சர் அடையாது. ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு அந்த இரும்பு ராடு, அந்த காலம், அது இரும்பு ராடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த காலத்தை போடவே ஸ்ட்ரக்சரை போட முடியும். ஆமென். அதே போல மனுஷன் உருவாகவும் ஒரு கட்டடம் உருவாகவும் அந்த இரும்பும் அந்த எலும்பும் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்குதோ, அதே போல உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்கணும்னா அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபத்துக்கான பதிலை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வசனம் தான் என்ன பண்ண முடியும், உன் ஜெபத்தை என்ன பண்ண, மேகம் போன்ற மேகங்கள் தண்ணீரை சுமந்து செல்வது போல வசனம் என்ன பண்ணும், உன் ஜெபத்தை சுமந்து தேவனிடத்தில் என்ன பண்ணும், செல்லும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஜெபம் பண்ணும் போதுமல்ல, ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும், வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும், வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி தேவனே எனக்கு தாரும், இந்த வசனத்தை நினைவு கூறும், இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே என்று சொல்லி தேவனிடத்தில் வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள. சில பேர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வசனம் அதில் இருக்காது, ஒரு வசனத்தை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துடும். சரி, அதை தான் உங்களுக்கு காட்ட போறேன். வாசிங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா இல்ல, யோவான் 15:7 வசனம் வாசிங்க யாராவது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு இந்த இடத்துல சொல்றார், நீங்கள் என்னிலும். சொல்லுங்க, நீங்கள் என்னிலும். எப்ப இயேசுவை விசுவாசிச்சீங்களோ நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசத்தினாலே அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீங்க. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறீங்க. ஸ்டேபிள் அப்படின்றது இங்கிலீஷ்ல வார்த்தை வருது. நிலைத்திருக்கிறீங்க, விசுவாசத்தினாலே அவருக்குள்ளாக என்ன பண்றீங்க, நிலைத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்க என்னிலும், நீங்க இயேசுவை விசுவாசிக்கும் போது அவருக்குள்ள போயிட்டீங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நாம அவருக்குள்ள போனோம், அவர் வார்த்தை நமக்குள்ள வரணும். சொல்லுங்க, அவர் வார்த்தை நமக்குள்ள வரணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தை நமக்குள்ள வந்த பிறகு அவர் சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ வசனம் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வசனத்தை வைத்து உங்களால கேட்க முடியும். வசனத்தை வைத்து கேட்கும் போது தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், செய்யப்பட முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஜெபம் பண்ணும்போது வசனத்தை வைத்து ஜெபம் பண்றதுக்கு வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பகல் சொல்லுங்க, வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். கோபம் இல்லை, பகை இல்லை, வெறுப்பு இல்லை, மன்னியாமை இல்லை, கசப்பு இல்லை, இதெல்லாம் நிலைச்சிருக்க கூடாது. எது இருக்கணுங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அழியாத வார்த்தை, ஹல்லேலூயா, மாறாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, தேவ வார்த்தை, கலங்கமில்லாத நாணப்பால். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நிறைய அதுக்கு பேர் இருக்குது, வசனத்துக்கு நிறைய பேர் இருக்குது. திருவசனமாகிய நாணப்பால், ஹல்லேலூயா, சம்மட்டி, தேனு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் தேனை போல இனிக்குமா, சம்மட்டிய போல இருக்குமா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குமா, வசனம் ஒரு விதைய போல இருக்குமா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ இந்த வசனம்
உங்களுக்குள்ள போகணும். இதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். நீங்க வெற்றி உள்ள ஜெபமா, பதில் பெற்றுக்குள்ள ஜெபம்னா வசனம் உங்களுக்குள்ள போகணும். சொல்லுங்க, வசனம் உங்களுக்குள்ள. உடம்பு சரியில்லைன்னா குளுக்கோஸ் ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா குளுக்கோஸ் உள்ள போயிட்டா என்ன பண்ணா மனுஷனுக்கு தெம்பு. இப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா, இந்த வசனம் ஞாபகத்தில் வரும். ஞாபகத்தில் வந்துடுச்சுன்னா அந்த ஜெபத்தில் பேசிடுவீங்க. ஜெபத்தில் வசனத்தை பேசிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ணுவா, உங்களுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணும், செய்யப்படும். சொல்லுங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ என்ன பண்ணும், செய்யப்படும். சொல்லுங்க. இப்போ வசனம் உள்ள போறது தான் நமக்கு சேலஞ்ச். எப்படியா வசனம் உள்ள போகும்? என்னங்க இந்த புக்கெல்லாம் வச்சு எரேமியா மாதிரி என்ன பண்ணேன் நான், இந்த வார்த்தையை சாப்பிட்ட போது அது எனக்கு இனிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தெல்லாம் பிரித்து என்ன பண்ணுவான், ஆடு மாடு மாதிரி சாப்பிட முடியுமா? முடியாது, முடியாது. அப்படிலாம் போகாது. வசனம் எப்படியா போகும்? அறிவுன்னு எழுதி என்ன பண்ணு, நான் சாப்பிட்ட அறிவு வந்துடுமா? வராது. அப்போ வசனத்தை உங்களுக்குள்ள போனா என்னன்னா, வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும். சொல்லுங்க, வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்கணும், வசனத்தை நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும். 23வது சங்கீதம் 2ஆம் வசனம் அப்படியே 1ஆம் வசனத்துல வாசிங்க. சாரி சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இரவும் பகலும் செல்போன் மேல தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் டிவி மேல தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் வேலையிலே இருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் ஃப்ரெண்ட்ஸோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறவன் பாக்கியவான். அப்படியா சொல்லுது? ஹலோ, இரவும் பகலும் என்ன பண்ணா, வசனத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் யாருங்க? பாக்கியவான். ஐயோ, நீ இரவு பகல்லாம் வானா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒழுங்கா வசனத்தை கேளு, போதும், உருப்பட்டுடுவேன். ஆமென். கொஞ்சமாவது சரியாயிடும். வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் வாஞ்சி இருக்குதா? தாகம் உள்ளவன் என்ன பண்ணா, தண்ணீர் அண்டையில் வரணும். தாகம் உள்ளவன்லாம் என்னிடத்துல வர கடமை. வறண்ட நிலம்லாம் என்கிட்ட யாருக்குள்ள தாகம் இருக்குது, வசனத்தை கேட்கணும், வசனத்தை அறியணும், வசனம் எனக்குள்ள உள்ள போகணும், அது எனக்குள்ள வந்தா எனக்கு பாக்கியம் வருமே அப்படின்னு எந்த மனுஷன் தாகமா இருக்கிறானோ அந்த மனுஷன் ஓடி வருவான். அந்த தாகம் இல்லைன்னா வச்சுக்கங்களேன், அவனுக்குள்ள நாட்டம் இருக்காது. நான் சொல்றேன், அவனுக்குள்ள ஆவிக்குரிய வியாதி வந்துச்சுன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன வந்துடுச்சுங்க? ஆவிக்குரிய. ஒருவனுக்கு பசிக்கலைன்னா வியாதி. ஒருவனுக்கு வந்து என்ன பண்ணல, ஆலயத்துக்கு வரல அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் வியாதி இருக்குதுன்னு அர்த்தம், ஆவிக்குரிய வியாதி. வேதம் சொல்லுது அவனுக்கு அடுத்தது என்ன தெரியுமா ஆகும், அவனுக்கு அவன் நாக்கை நீங்க பார்த்து, டாக்டர் போனா என்ன சொல்ற, நாக்கை பார்க்க சொல்வார், நீட்டு சொல்வார். என்னதுங்க? ஆரோக்கியமான நாவம் இருக்குது, வேற மாதிரி நோய் கொண்ட நாவம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, வேதத்தில் சொல்லுது. அப்போ வந்து வசனத்தை கேட்கலன்னா இந்த நாவு என்ன பண்ணிடும், மாறிடும். ஜீவனை உண்டாக்குற நாவு வேற மாதிரி நாவா மாறிடும். அதனால தான் நான் சொல்றேன், நல்லா வசனத்தை கேளுங்க, 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 கேளுங்க. வேதம் சொல்லுது, மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ உள்ளதோ என்ன பண்ணப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இது எதை சொல்றாரு? படிங்களா?
ஆ ஆ ஆ இந்த இடத்துல என்ன பண்ணுது? எவன் வசனத்தை கேட்கிறானோ அவனுக்கு என்ன பண்ணுங்க? கொடுக்கப்படுமா? என்னதுங்க கொடுக்கப்படும்? எல்லாம் கொடுக்கப்படும். வசனத்தை எவன் கேட்கலனா அந்த உள்ளத்துல இருந்து எல்லாமே என்ன பண்ணாங்க? எடுபட்டு போய்விடும் என்று என்ன பண்ணுது? வேதம் திட்டமா என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஜெபத்திலே வசனத்தை வைக்க வேண்டும் என்றால் வசனத்தை கேட்க வேண்டும். சொல்லுங்க, வசனத்தை கேட்க வேண்டும். ஒரு வசனத்தை ஒன்று வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிங்க யாராவது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? ஒரு லீடருக்கு சொல்றாரு. என்னையா லீடருக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு, உன் வாயை விட்டு, உன் சிந்தனையை விட்டு பிரியாம என்ன பண்ணு? காத்துக்கோ. இந்த வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ புத்திமானா இருப்ப, நீ நல்ல வெற்றி பெறுவ. ஜெப வாழ்வில சரி, எல்லாற்றிலும் என்ன பண்ணுவ? வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு என்ன பண்றாரு? அவனை தலைவனா தேர்ந்தெடுத்த பிறகு இந்த ஜனங்களை வெற்றிகரமா போய் நடத்தி நீ எல்லா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதுக்கு, சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்கு, இந்த ஜனங்களை இளைப்பாற பண்ணுவதற்கு நீ என்ன பண்ண? லீடரு முதல்ல என்ன பண்ணு? வசனத்தை உனக்குள்ள என்ன பண்ணுங்க? வச்சுக்கோ இருதயத்தில். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே சொல்ல, நீ ஒரு நல்ல லீடரா, நல்ல தகப்பனா, நல்ல ஒரு அம்மாவா, நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியா இருக்கணுமா? இந்த வசனம் உன் வாயை விட்டு, உன் இருதயத்தை விட்டு, உன் கண்களை விட்டு, உன் சிந்தையை விட்டு பிரியாம என்ன பண்ணுங்க? காத்துக்கோ. அப்ப நீ என்ன பண்ணுவ? புத்திமானா இருப்ப. அப்பொழுது நீ என்ன பண்ண? நல்ல வெற்றி பெறுவ. இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்தில், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் யாவரும் என்ன பண்ணாங்க? பாக்கியவான்கள் சொன்னார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வசனத்தை கேட்க கேட்க சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22 வாசிங்க அப்படியே. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். என் மகனே, 22 என் மகனே, என் வார்த்தைகளை கேள், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவை உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பாயாக, இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விளங்குதா சொல்லுது? என் மகனே பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு மகன் தான். ஆண்டவர் சொல்லு, நீ என் மகனா இருந்தா மட்டும் போதாதுப்பா. என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை கேள். பக்கத்துல சொல்லுங்க, என் வார்த்தையே. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து? எப்பா என் சொல்ல கேள, என் சொல்ல கேட்டா நீ என்ன பண்ண மாட்ட? தப்பா போகவே, நான் சொல்றத கொஞ்சம் கேட்கவே மாட்டிய, அப்புறம் எப்படி உனக்கு எல்லாம் நடக்கணுவீங்க? எத்தனை பேர் படிச்சு படிச்சு நெத்தியில் அடிச்சுப்பான். சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க, சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. பேச்சை கேட்டா தானே சரிப்பட முடியும். ஆண்டவர் சொல்ல, என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வேற எதுக்கோ கேட்கறதுக்கு பண்ணுகிறேன். அல்லேலூயா. என் வார்த்தை உன் இருதயத்தில் என்ன பண்ணு? காத்துக்கோ. உன் கண்களை விட்டு என்ன பண்ணு? இந்த வசனம் பிரிக்கவே கூடாது. ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, வேலைக்கு போறதுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, மற்ற எல்லா வார்த்தையும் கேட்கறதுக்கு நேரம் இருக்குது. அறிவை வெறுத்தாய், என் வசனத்தை வெறுத்தாய் அப்படி சொல்லுது. நான் சொல்றேன், வசனத்தின் மேல பிரியமும் தாகமா இருந்தா தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வசனத்துக்கு தூரமா போயிட்ட ஆசீர்வாதத்துக்கு தூரமா போனன்னு அர்த்தம்.
எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, தேவனை யார் மேலே சில பேர் கோபம், ஏதாவது கடவுள் மேலே கோபம், மனுஷன் மேலே கோபம், எல்லாத்துக்கும் போகிறதுக்கு பலம் இருக்கும், கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் எதனா ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான். அன்றைக்கி பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, காலங்காத்தால் 6 மணிக்கு எழுந்துச்சி ஸ்கூலுக்கு போய் வேலை போகுது, ஆனால் கோயிலுக்கு வரத்துக்கு 1000 வந்துடுறேன், நீங்கள் பின்னாடியே போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். கடங்காரனுக்கு சொல்கிற மாதிரி எங்களை இப்போ சொல்லுவாங்க சில நேரத்தில், வந்துடுறேன் நீங்கள் போங்க, அங்கே போகிறதுக்கு நான் சர்ச்சைக்கு வந்துடுறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் வருந்தி அழைக்கிறதுக்கு எதுக்கு திரும்ப அழைக்கிறோம்? நீங்கள் வசனத்தை கேட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும்னு அழைக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 5:5 வரீங்களா? லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்டோம், ஒன்னும் ஆகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீமோன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே வசனத்தை கேட்கல, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட, ஓடி ஓடி ஒன்று கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவரே வசனத்தை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வசனத்தை கேட்டேன், உங்கள் வசனத்தின்படி நான் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போ வசனத்தின்படி அவன் வாழ்க்கையை செய்ய ஆரம்பித்தானோ, இந்த பேதுரு என்ன பண்ணுறான், ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய என்ன பண்ணுறான், அன்றைக்கு மீனை பிடிச்சான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சதே இல்லை. அதோட அவன் கடைசியாக நின்ட்டான், போதாண்டா எப்பா மீன் பிடிக்கிற வேலையை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷனை பிடிக்கிறவா மாத்துறேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, எப்போ அவன் வசனத்தை கேட்டானோ, அந்த வசனத்தின்படி செய்ய எத்தனைச்சானோ, நான் சொல்கிறேன் அவன் வாழ்க்கையில் வெறுமை போச்சு, குறைவு போச்சு, தரித்திரம் போச்சு, அவனுடைய எல்லாம் மாறிடுச்சுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் வசனத்தை விரும்பணும். சொல்லுங்க, வசனத்தை என்ன பண்ணுங்க, விரும்பணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும். நான் சொல்கிறேன், வசனத்தை கேட்டு வசனத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா உன்ன மாதிரி ஒரு வெற்றி உள்ள மனுஷன் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, வாஞ்சையோடு தாகத்தோடு ஆர்வத்தோடு ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வசனத்தை கேட்பதற்கும் ஓடி ஓடி வாங்க. நான் சொல்கிறேன், இந்த வசனம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உள்ள போதும் அவ்வளோத்துக்கு எவ்வளோ உன் வாழ்க்கையை என்ன பண்ணும், பெரிய அளவில் மாற்றிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்க, வசனத்தின்படி இவன் ஜெபிக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க யாராவது அப்படியே. வாசிங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அந்த 9ஆம் வசனம் நல்லா இன்ஸ்டஸ் பண்ணி படிங்க, நல்லா படிங்க. இல்ல, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே. சொல்லுங்க, உனக்கு நன்மை செய்வேன் என்று நீ போப்பா, நான் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார். இப்போ அந்த வசனத்தை அவன் ஞாபகப்படுத்துறான். ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்தை வைக்கணும். ஆண்டவரே, நீ இது செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு சுகம் தருவேன், உடைய தழும்புகளால் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நான் கையிடும் வேலையெல்லாம் எனக்கு ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு சமாதானத்தை தருவேன் சொல்லியிருக்கிறீங்களே, என் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்களே, தீர்க்காயுசை தருவேன் சொல்லியிருக்கிறீங்களே.
ஆண்டவரே இது சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனம் படிங்க, இப்போ படிங்க. இதுல 12. தேவரீர் நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஜெபத்துல ஏன் வசனத்தை சொல்லணும் அப்படின்னா, தேவனுக்கு நினைப்பூட்டுறோம் வசனத்தை சொல்லி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தத்தின் மூலமாக அவர் சொன்ன வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், நினைப்பூட்டணும். உள்ள வந்து என்னத்துங்க இல்லை சொல்லுவாங்களே, அகப்பையில் என்ன சொல்லுவாங்க, சட்டியில் என்ன சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரமா. தேவன்கிட்ட போய் ஜபத்தில் போய் பபான்னு உள்ளே எதனா இருந்தால் தான் வெளியே வரும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க. ஆமென். உள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜபத்தில் போய் என்ன பண்ணுவீங்க, தேவன்கிட்ட யாக்கோபு போல என்ன பண்ணுவீங்க, இக்கட்டு காலத்தில், ஆபத்து காலத்தில், பிரச்சனை காலத்தில், ஆண்டவரே இதை சொன்னீங்களா ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொன்னீங்களே, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போதும் கூப்பிடுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தான் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து படிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களுக்கு பெருக பண்ணி நான் சொன்ன தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியை என்றென்றும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி என்ன பண்ணா, கெஞ்சது மட்டும் இல்லை, அவன் ஆணையை காட்டுறான். நீங்க சொன்னீரே காட்டான். சில பேர் நான் கெஞ்சிக்கிறேங்க, நான் அழுவுறேங்க. கெஞ்சிறது அழுவுறதுலாம் கொஞ்சமா இருக்கட்டும், வசனம் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் இருக்கணும். சொன்னீரா, அவன் இவன் பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க எல்லாமே பாவம் பண்ணிட்டாங்க, விக்கிர ஆராதனைலாம் பண்ணிட்டாங்க, தேவன் கோபப்படுறாரு. ஆனாலும் இவன் என்ன பண்றான், அந்த ஜனங்களுக்காக பிரார்த்தனை செய்யறான். என்ன சொன்ன ஆண்டவரே, நீ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அந்த தேசத்தை தருவன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு பண்ணினீங்க. நானும் அதை சொல்லி தான் இவங்களை கூட்டு வந்துட்டேன். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சுங்க, பாவம் செஞ்சிடுச்சு. பாவம் செஞ்சாலும் என்ன பண்ற நீங்க, இவங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரே, இவர்களை மீண்டும் மன்னித்து உமது வாக்கையும் உமது ஆணையும் நீ நினைத்தருளி இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க என்று சொல்லி என்ன பண்றான், பிரார்த்திக்கிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் வந்து இந்த இடத்துல வந்து இவன் செஞ்ச தப்புக்காக கோபப்பட்டார். ஆனாலும் இவனுடைய ஜெபம் என்னையா பண்ணுச்சு, தேவனுடைய கோபத்தை வந்து ஆத்துச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் தான் அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே நீங்க சொன்னீர் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் சொன்னேன்ல, அந்த வாக்குத்தத்தம்லாம் ரெட்டத்தனையா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அடியானே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்கை எப்போ சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க ஜெபத்துக்கான பதிலை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அதனாலதான் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்மிடத்துல விட்டு நான் எங்க போவோம், உம்மிடத்திலிருந்து ஜீவ வார்த்தை உண்டு. நான் சொல்றேன், இங்க ஜீவ வார்த்தை உண்டு, நான் உங்களை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேன். ஏன், இந்த வசனம் என்னை புடமிடுது, இந்த வசனம் எனக்கு உருவாக்குது, இந்த வசனம் எனக்கு ஆறுதல் தருது, இந்த வசனம் எனக்கு விசுவாசத்தை தருது, இந்த வசனம் எனக்கு நம்பிக்கையை தருது, இந்த வசனம் என்னை தூக்கி நிறுத்துதுங்க, இந்த வசனம் உள்ளத்துல என்ன பேசுதுங்க. இந்த வார்த்தையை விட்டு நான் ஜீவ வார்த்தையை விட்டு எங்கே போவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை இருக்குது, அதை பிரசங்கிக்கப்படுகிற இடம் ரொம்ப முக்கியம்.